அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் ஜாதக ரீதியாக எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா பஞ்சபூதங்கள் இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு. இப்போ ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கட்டமாக போடுங்க. 12 கட்டத்தையும் போட்டு சென்டர் பாயிண்ட்டு கேப்பாக இருக்கும். அப்போ முதலில் இந்த வாரம் என்று சொன்னால் என்னது? வாரம் என்பது கிழமைதான் வாரம். இந்த வாரம் என்பது எந்த தத்துவத்தில் வருகிறது? இதை புரிஞ்சாச்சுனாலே ஜோதிடம் ஈஸி. வாரம் என்பது நெருப்பு தத்துவத்தில் வரும். வாரம் என்பது நெருப்பு தத்துவத்தில் தான் வரும். இந்த உடலுடைய சூடை நம்ம பேலன்ஸ் பண்ணி வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நோய் நொடிகள் வராது. அப்போ நெருப்பு ராசிகள் எல்லாம் வாரம்னா கிழமைன்னு அர்த்தம். அப்போ மேசம் என்பதும் சிம்மம் என்பதும் தனுசு என்பதும் வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய உடம்பில் நோய் நொடிகள் அண்டாமல் இருப்பதற்கு நெருப்பு தத்துவத்தை என்ன சொல்கிறான்னா சமநிலையில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ என்ன செய்யணும்னா, நாம் பிறந்த கிழமையுடைய கடவுளை நாம் அனுதினமும் வணங்கி வர உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ வாரம் என்று சொன்னால் நெருப்பு என்று பொருள். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறான்னா, ஜோதிட கட்டத்தில் நெருப்பு ராசிகள் அனைத்துமே வாரத்தை குறிக்கும். வாரம் என்று சொன்னால் கிழமையை குறிக்கும். இது ஒரு பஞ்சபூத தத்துவம். அதற்கடுத்து வாரத்துக்கு அடுத்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்பது ஜோதிட கட்டத்தில் எதை குறிக்கும் அப்படின்னா காற்றை குறிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மிதுனம், அதுக்கடுத்து துலாம், அதுக்கடுத்து கும்பத்தில் என்ன சொன்னா நட்சத்திரம்னு எழுதிக்கிடும். மிதுனம் காற்று ராசிகள் அனைத்துமே நட்சத்திரமாக நாம் பாவிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறான்னா, நட்சத்திர கடவுளை நாம் வணங்கி வர நம்முடைய பிறந்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர கடவுளை நாம் வழிபாடு செய்து வர என்ன செய்யும்? காற்றை போல் வாழ்க்கை வேகமாக மாறும். அப்போ காற்று ராசிகள் தான் நட்சத்திரமாக நாம் பாவிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் நம்ம ஜாதக கட்டத்தில் என்னென்னு இருக்கு. அப்போ வாரம் என்பது நெருப்பு, நட்சத்திரம் என்பது காற்று. அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேசம்தான் காலபுருஷ தத்துவத்தோடைய தலைமை. அப்போ அந்த விருத்தி என்பது 3, 7, 11. அப்போ 3ஆம் இடம் என்னவா இருக்குது? காற்றாக இருக்கிறது. 7ஆம் இடம் காற்றாக இருக்கிறது. 11ஆம் இடம் என்ன சொல்கிறான்னா காற்றாக இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் என்பது கும்பம், உயர்ந்த நிலை.
அப்போ உயர்ந்த நிலை. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நட்சத்திரம்தான் காற்று தத்துவத்திற்கு அதிபதி, நெருப்பு தத்துவத்திற்கு வாரம்தான் அதிபதி. இதில் யாரும் குழம்ப வேண்டாம், இது கரெக்டு. அதுக்கடுத்து திதி. திதி என்று சொல்லக்கூடிய ஜலம் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த திதி என்று சொல்லக்கூடிய நீரை வந்து நீங்கள் நீர் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை கடகம், விருச்சிகம், மீனத்தில் போடுங்க. அப்போ நீர் ராசிகள் எல்லாம் திதி, நீர் ராசிகள் எல்லாம் திதி. அப்போ பிறந்த திதியின் அதிதேவதை கடவுளை வணங்க நட்பு, நண்பர்கள், சுற்றம் எல்லாமே வளரும், சந்ததி வளரும். அப்போ எதுக்கு திதி கொடுக்க சொல்கிறாங்க? திதி கொடுக்கும்போது யார் பேரை சொல்லி கொடுக்கீங்க? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டியார், பூட்டன், இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கும். அப்போ திதி கொடுப்பதனால் என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய வர்க்கம், சுற்றம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய இனபந்துகளுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஜலராசிகள் எல்லாம் திதியை குறிக்கும். அப்போ திதி என்று சொன்னால் ஜலம், வாரம் என்று சொன்னால் நெருப்பு, நட்சத்திரம் என்றால் காற்று, திதி என்று சொன்னால் நீர். சரி, அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா யோகம். யோகம் என்பது ஆகாய தத்துவம். அப்போ யோகம் என்பதை நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட். இந்த யோகம் என்பது ஆகாயம். அந்த சென்டரில் வந்து என்ன சொல்கிறான்னா 12 கட்டத்துக்கு நடுவில் ஒரு எம்டி கட்டை விழுகும் இல்லையா, ஆகாய பூதமே யோகத்திற்கும் ஆகாய பூதத்திற்கும் சம்பந்தம். அப்போ யோகம் என்று சொன்னால் ஆகாயம் என்ற அர்த்தம். ஆகாய பூதத்துக்கும் யோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ என்ன சொன்னான்னா, நாம் என்ன செய்யணும்னா, நாம் யோகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் பிறந்த யோகம் என்ன என்று தெரிந்து பிரபஞ்சத்தோடைய அருளை பெற ஆராய்ச்சி செய்ய யோகத்தின் கிரகத்தை தூண்டிவிடும். நமக்கு என்ன யோகமோ அந்த யோகத்தின் கிரகத்தை தூண்டிவிட்டு அதற்குண்டான அதிதேவதைகளை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் யோகத்தோடைய கடாட்சத்தை பெறலாம். அப்போ யோகம் என்பது ஆகாய தத்துவம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நெருப்பு என்பது, அதாவது வந்து வாரம் என்பது நெருப்பு. வாரம்னு போட்டு சைடில் நெருப்புன்னு போடுங்க. நட்சத்திரம் என்று போட்டு காற்றுன்னு போடுங்க. நட்சத்திரம் தான் காற்று தத்துவம். நெருப்பு இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாரம் என்பது நெருப்பு தத்துவமாகவும், நட்சத்திரம் என்பது காற்று தத்துவமாகவும், திதி என்பது நீர் தத்துவமாகவும், யோகம் என்பது ஆகாய தத்துவமாகத்தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து வந்து முக்கியமானது கரணம். கரணம் என்று சொன்னால் மண்பூதமே. கரணம் என்பது மண்பூதம். என்ன காரணம்னா, நம்ம பிறந்த கரணத்தின் கிரகத்தை தூண்டிவிட்டால் பணம் பொருள் சேரும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பூமியில் இருந்தால் பொருள் விளைச்சல், நம்ம இன்றைக்கி ஒரு சம்பாத்தியம், போக்குவரத்து எல்லாத்திற்குமே காரிய கர்த்தா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கரணம் என்று சொல்லக்கூடிய மண். அப்போ 12 கட்டத்தில் நல்லா சொல்கிறாங்க. நெருப்பு அதாவது வாரம் என்பது நெருப்பு, வரிசையாக சொல்லு. வாரம் என்பது நெருப்பு, கரணம் என்பது மண், நட்சத்திரம் என்பது காற்று,
திதி என்பது என்ன சொல்லணும்னா நீர், யோகம் என்பது ஆகாய தத்துவம். இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது தேவை, அதாவது உடலில் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறந்த கிழமையின் அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நாம் வழிபாடு செய்ய செய்ய காற்று போல் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய வாழ்க்கை வேகமாக மாறும். நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், சுற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அந்நியமோன்யமான உறவுக்கு நீங்கள் திதி என்று சொல்லக்கூடிய நீரை பிடித்தால், உங்களுடைய திதியோடைய அதிதேவதையை பிடித்தால், உங்களுடைய சுற்றம் சூழ என்ன சொல்லணும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வீர்கள். அதற்கடுத்து யோகத்தை பிடித்தால், யோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாய தத்துவத்தை பிடித்தால், யோகத்தின் அதிதேவதையை பிடித்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிரபஞ்சத்தோடைய அருளை பெறுவதற்கு, அந்த பிரபஞ்சத்தோடைய கடாட்சத்தை பெறுவதற்கு யோகத்தின் கிரகத்தை தூண்டிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் யோகசாலிகளாக வாழலாம். பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வேண்டும் என்று சொன்னால் மண்பூதத்தை தூண்டணும். அப்போ கரணத்திற்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் உங்களுடைய கரணத்தின் அதிதேவதையை, உங்களுடைய கரணத்தின் அதிதேவதையை நீங்கள் தூண்டி விட வழிபாடு பண்ண என்ன செய்யலாம், கரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தூண்டி விடும்போது காரிய வெற்றியாகி பொன் பொருள் கிடைக்கும். இதான் பஞ்சபூத தத்துவம். அப்போ ஜோதிட கட்டத்தில் நெருப்பு என்பது வாரம், ஜோதிட கட்டத்தில் மண்பூதங்கள் கரணங்கள், ஜோதிட கட்டத்தில் காற்று பூதங்கள் நட்சத்திரங்கள், ஜோதிட கட்டத்தில் நீர் ஜலபூதங்கள் திதிகள், ஜோதிட கட்டத்தில் ஆகாய பூதம்தான் யோகம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா கரணம், அதாவது நெருப்புக்கும் கிழமைக்கும் சம்பந்தம் உண்டு. நெருப்பு கிழமை, கரணமுத்திற்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் சம்பந்தம் உண்டு. திதிக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தம் உண்டு. யோகத்திற்கும் ஆகாயத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இது ஒரு ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு, கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஆனால் நமக்கு எது தேவை, உடல் ஆரோக்கியமா, கிழமையை பிடி. உடல் ஆரோக்கியத்திற்கு கிழமையை பிடிக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, காற்றை போல் நன்றாக உலகத்தில் பிரபலமாக வேண்டுமா, அப்போ நட்சத்திர கடவுளை பிடி. சுற்றங்கள் சூழ நன்றாக ஜபர்தசையாக வாழ வேண்டுமா, திதி என்று சொல்லக்கூடிய நீரை பிடி. யோகமாக வாழ்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கிறத அறிய வேண்டுமா, யோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து கரணம், மண்பூதத்தை பிடித்தால் நம்முடைய பிறந்த கரணத்துடைய அதிதேவதையை பிடித்தால் பொன் பொருள் அனைத்தும் கிடைக்கும். அதனால் நமக்கு எல்லாத்துக்கும் தேவையானது பொருள் தான். அப்போ நித்தமும் நம்மளுடைய கரணத்தோடைய அதிதேவதையை பிடிக்கணும். பிடிச்சு என்ன சொன்னான்னா நித்தமும் கரணம் வேலை செய்யணும். எல்லாருக்கும் இதான் சூத்திரம். அப்போ மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர், மண் இருக்கு இல்லையா, களிமண்ணை எடுத்து என்ன சொல்கிறாருன்னா நித்தம் இதெல்லாம் இது நேற்று ஒருத்தர் கேட்டிருக்கிறார், பாலாஜி சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாலாம் என்ன சொல்கிறேன்னா, வாயில் என்ன சொல்கிறாருன்னா வாழைப்பழத்தை தான் கொடுக்க முடியும், அதை உரித்து ஊட்டும் போது கூட உள்ளே தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது.
இவ்வளவு இலகுவாக பஞ்சபூத தத்துவத்தை யாருமே சொல்லவே மாட்டாங்க. என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு 10 பேர் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளவு அருமையாக சொல்கிறோம். இதனால் வரைக்கும் கரணத்திற்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு தினமும் காரிய வெற்றி வேணுமா, களிமண் எடு. களிமண் எடுத்து என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பெஞ்சு ஒரு குளக்கட்டை பிடிச்சி ஒரு அருகம்புல்லை வச்சுட்டு இத்தனைக்கான சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அன்றைக்கு டோட்டலி வெற்றி 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 வெற்றி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் ஜோதிடத்தோடைய இலகுவான சூத்திரம். நெருப்பு ப்ளஸ் என்னது வாரம், கரணம் ப்ளஸ் மண், நட்சத்திரம் ப்ளஸ் காற்று, திதி ப்ளஸ் தண்ணீர், யோகம் ப்ளஸ் ஆகாயம். எவ்வளோதாங்க ஜோதிடம், முடிஞ்சு போச்சு. இதை பக்குவமாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி வெற்றி பெறலாம் என்று கூறி, கொஞ்சம் சிரமமாக இருக்கும், யாரும் சிரமப்படாது, 1க்கு 4 தடவை படிங்க. இதெல்லாம் தெரியாமல் இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்கேயோ போய் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன்னா அவசியங்களே கிடையாது. இவ்வளோ தான். எது வேண்டுமோ இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே இருக்குது, பிடிச்சிக்கிடுங்க. எது தேவையோ, எது எக்ஸஸாக இருக்கோ அதை குறைச்சிக்கிடுங்க, எது லோவாக இருக்கோ அதை கூட்டுங்க. சார் ஒரு நாள் பிள்ளையார் பிடிச்சி வச்சேன் நடக்கலை சார் அப்படிங்காதீங்க, டெய்லி பிடிச்சி வைங்க. சார் களிமண்ணுக்கு எங்கே போகவே கேட்பீங்க, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி, ஏன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சந்தனம் முடிச்சு ஒரு அருகம்புல்லை வந்து நித்தம் செய்து வைத்தீர்கள் சார், உங்களுக்கு அன்னைக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ இந்த பஞ்சபூதத்தை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.